ஞானகுரு கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் ஒரு முக்கியமான உபதேசம். ஏன்னா மரண பயத்தை பற்றி சொல்லுகின்றார். நாம் எல்லாருமே இந்த விஞ்ஞான உலகில் வாழ்கின்றோம். மெய்ஞானிகள் மெய் உணர்வுகளை, எத்தனையோ பேருண்மைகளை வெளிப்படுத்தி இருந்தாலும் அதை விஞ்ஞான அறிவு கொண்டு நமக்கு அது தெளிவாக்கப்படும் பொழுதுதான் நாமும் அதை ஓரளவுக்கு முழுமையாக ஏற்று அதன் உண்மைகளை அறியவும் உணரவும் நமக்குள் தெரிந்து தெளியவும் ஏதுவாகின்றது. இந்த மரண பயத்தை பற்றி அப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தை தான் ஞானகுரு அவர்கள் கொடுக்கின்றார்கள். நாம் புறத்திலே எப்படி பார்க்கின்றோமோ, புறத்திலே எப்படி நடந்து கொள்கின்றோமோ, அதுதான் அகண்ட அண்டத்திற்கும் ஒரு அணுவிற்குள் இருக்கக்கூடிய நுண்ணிய நிலைகளும். அதாவது நாம் இந்த சகஜ வாழ்க்கையில் நாமும் சரி, நம்மை சார்ந்தவர்களும் சரி, மற்ற உயிரினங்களும் சரி, தாவரினங்களும் சரி, எல்லாமே அப்படித்தான். ஒன்றுக்கொன்று எப்படி, அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லலாம். அதாவது ஒன்றுடன் ஒன்று எப்படி தொடர்பு கொண்டுள்ளதோ அதுதான் அணுவினுடைய இயக்கமும் அகண்ட அண்டத்தினுடைய இயக்கம் என்பதை அந்த அடிப்படையில் இதை தெளிவாக்குகின்றார்கள். நமக்குள் சகோதர தத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதை விளக்கமாக சொல்லிவிட்டு அதற்கு இணை சேர்த்து இந்த மரண பயத்தை குருநாதர் விளக்குகின்றார்கள். நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று நான் எண்ணினால் அந்த தத்துவம், சகோதர தத்துவம் எனக்குள் வளர்கின்றது. அதே போல மற்றவர்கள் குடும்பம் நலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்று நான் எண்ணினால் எனக்குள் இருக்கக்கூடிய எல்லாமே நல்ல குணங்களும் நலம் பெறுகின்றது. ஏனென்றால் எல்லாமே ஒரு குடும்பமாகத்தான் வளர்கின்றது, வாழ்கின்றது. நீங்கள், நான், எல்லோரும் சேர்த்து இந்த உலகம் அனைத்துமே ஒரு குடும்பமாக இருக்கின்றது. ஒரு ஊராக வளர்கின்றது, ஒரு உலகமாக வாழ்கின்றது. யாராவது பிரிந்திருக்கின்றோமா? யாரும் யாரை விட்டு பிரிந்தும் இல்லை. என்றால் நான் பிரிந்து என்று சொல்லும் பொழுது எனக்கு அவருக்கும் ஆகாது, எனக்கும் அவருக்கும் பிடிக்காது, அதையெல்லாம் நாங்கள் விலகி இருக்கின்றோம், பிரிந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்றோம். இது புறத்திலே பிரிந்திருப்பதாக சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அவருடைய உணர்வு நமக்குள் இருக்கின்றது, நம்முடைய உணர்வு அவருக்குள் இருக்கின்றது. ரெண்டும் ஜீவன் உள்ளதாக இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படும் பொழுது இங்கே ரெண்டு பேருடைய உணர்வும் ஒன்றாகி விடுகிறது. அவனை பார்த்தால் எனக்கு பிடிக்காது, என்னை பார்த்தால் அவனுக்கு பிடிக்காது என்றால் அந்த பிடிக்காது என்ற உணர்வு இருவருக்குள்ளும் விளைந்து இதுவே பிடித்த உணர்வாக இயக்க சக்தியாக மாறப்படும் பொழுது இருவருமே அங்கே பிரிந்து இல்லை, சேர்ந்துதான் இருக்கின்றோம். ஆக இதைத்தான் குரு ஒரு தடவை நாம் சந்தித்து விட்டோம் என்றால் ரெண்டு பேருடைய உணர்வும் ஒன்றாகி வருகிறது. அதாவது ஒன்று நட்பாக இருக்கின்றது அல்லது பகைமையாக இருக்கின்றது. பகைமை உணர்வு வரும்பொழுது பகைமையை வளர்க்கின்றது. அந்த பகைமை என்ற உணர்வு வரும்பொழுது நட்பின் தன்மை வரும்பொழுது அந்த நட்பின் தன்மை தனக்குள் பெருக்காது. இவ்வளவுதான் வித்தியாசம். இப்படி அந்த பகைமை என்று வரும்பொழுது அவனை பார்த்தால் எனக்கு பிடிக்காது, அவனை பார்த்தால் எனக்கு கோபம் வரும் என்று நாம் சொல்லலாம். ஆனால் இதனுடைய விளைவு, அவனை பார்த்து எரிச்சல் பட்டு ஆத்திரப்பட்டு கோபப்பட்ட அந்த உணர்வுகள் எப்படி முதல்ல சொன்ன மாதிரி பிரிந்தில்லை என்று சொன்னமோ அந்த அணுக்கள் நமக்குள் விளைந்து இந்த குடும்பத்திற்குள், இந்த உடலான குடும்பத்திற்குள், ஐயோ மேல் வலிக்கிறது, தலை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, இங்கே குத்துகிறது, அங்கே குத்துகிறது, முதுகு வலிக்கின்றது, இடுப்பு வலிக்கிறது என்றெல்லாம் என்னென்னமோ செய்கிறது என்று எதையோ சொல்லத் தொடங்கும். இந்த உணர்வுகள் குழந்தையாக இருக்கும் பொழுது அதிகமாக தெரிவதில்லை. ஆனால் வளர்ச்சியின் பருவத்தில் விளைந்து வர 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 நமக்கு அந்த கோபப்பட்டால்தான் அந்த அணுக்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். என்னை இப்படியெல்லாம் பேசினானே, என்னை எப்படியெல்லாம் பேசினானே என்று அவனை எண்ணி வேதனைப்பட்ட அந்த நிலைகளுக்கு மீண்டும் வேதனையான உணர்வுகளை எண்ணி அந்த வேதனைப்பட்டால்தான் அந்த அணுக்களுக்கு சாப்பாடு கிடைக்கின்றது. குருநாதர் இந்த இடத்தில் எதைத்தான் இனம் புரியாது நம்மை இயக்கும் என்று தெளிவாக்குகின்றார். இனம் புரியாது. ஏன்னா நாம் சொல்லுவோம், நான் அவன் மேலே தானே நான் கோபப்பட்டேன், அவன் சொன்னான் என்றுதானே வேதனைப்பட்டேன் என்று நாம் சொல்லலாம். ஆனால் வேதனைப்பட்ட அணுவும் கோபப்பட்ட அணுவும் அந்த சத்து அணுக்களாக விளைந்த பின் அதற்கு சாப்பாடு கோபம், அதற்கு சாப்பாடு வேதனை. ஆக சண்டையிட்டதோ கோபப்பட்டதோ வேதனைப்பட்டதோ ஒருவரை பார்த்து என்று சொன்னாலும் நமக்குள் விளைந்த பின் தன்னை அறியாமலேயே அது கோபப்பட செய்யும், தன்னை அறியாமலே வேதனைப்பட செய்யும். இதைத்தான் இங்கே தெளிவாக்குகிறார். ஒரு மரம்
அது ரோஜா செடியாக இருந்தால் ரோஜா வாசனை வருகின்றது. ஒரு கசப்பான மரம், வேப்ப மரமாக இருந்தால் கசப்பான வாசனை அங்கே வருகின்றது. அந்த இடத்திற்குள்ளே சென்றால் அதுதான் வரும். அதுபோலதான் நம் உடலிலே இந்த அணுக்கள் விளைய விளைய கோபத்திற்குண்டான கார உணர்ச்சிகளை அது தூண்டி அதன் வழிதான் அது இயக்க சக்தியாக வரும். இதை எப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சும்மா மட்டும் இருந்து பாருங்கள். எதை பற்றியும் சிந்தனை இல்லாமல், எதை பற்றியும் எண்ணம் இல்லாது சும்மா சிறிது நேரம் இருந்தாலே நம்மை அறியாது நமக்குள் என்னென்னவெல்லாம் ஓடுகிறது என்று பார்க்கலாம். வேதனை வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும், யாருடனும் நாம் சண்டை இடுகிற மாதிரி வரும், எதையோ நின்னி நம்மை அறியாமலே இனம் புரியாத ஒரு கவலை வரும். இது எல்லாமே நம் உடலுக்குள் உருப்பெற்ற அணுக்கள். இதற்கு பெயர் தான் பகைமை. வெளியிலே நாம் ஒருவருக்கொருவர் பிடிக்கவில்லை, எனக்கு அவனுக்கு ஆகாது என்று சொல்வது அது ஒரு பெரிய பகைமை அல்ல. இந்த உடலுக்குள் உடலான இந்த அணுக்களால் உருப்பெற்ற இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட இங்கே இந்த பகைமைகள் உருவாகி விடுகின்றது. இங்கே பகைமை ஆகும் பொழுதுதான் புறத்திலையும் பகைவர்களை அது உருவாக்க தொடங்குகிறது. அப்பொழுதுதான் இந்த இடத்திலே தான் அந்த மரண பயம் என்று வரும். அது மரண பயம் எதிலே வருகிறது? இந்த மனித உடல் என்று சொல்கின்றமே, இதற்குள் உருப்பெற்ற அல்லது இதற்குள் பிறந்த அணுக்கள், நல்ல அணுக்கள். இப்படியே நாம் போய்விடுவோமோ, நம் ஆசை, நாம் எதையெல்லாம் எண்ணி எதிர்பார்த்தது எல்லாமே நம்மை விட்டு போய்விடுமோ, நம் கையிலிருந்து விலகி சென்று விடுவோமோ, நம் பாதாளத்திற்குள் போய்விடுவோமோ, நாம் இக்கட்டிலே விழுந்து விடுவோமோ, குடும்பம் சிரமப்படுமோ, எதிர்காலம் இப்படி ஆகிவிடுமோ என்று இதுதான் மரண பயமாக வருகின்றது. நாம் அறிவுபூர்வமாக யோசித்து இப்படியெல்லாம் நினைக்கிறோம் என்று அல்ல. உருப்பெற்ற அணுக்கள் அதற்கு வேண்டிய சத்து, அதற்கு வேண்டிய ஆகாரம் கிடைக்கவில்லை, அது அந்த ஆகாரம் இல்லாது தன்னுடைய ஜீவனை இழக்கப் போகிறது என்ற அந்த சந்தர்ப்பத்திலே தான் இத்தகைய எண்ணங்கள் ஓடுகிறது என்று மரண பயத்தை பற்றி விளக்குகின்றன. ஆக மனிதனுடைய உடலை வளர்க்கும் தன்மை அங்கு இழக்கப்படுகின்றது. பயம், துடிப்பு அதிகரிக்கின்றது. அது இந்த பயமும் துடிப்பும் அதிகரிக்கும் பொழுது அதனுடைய வளர்ச்சி இங்கே வருகின்றது. அந்த மரண பயம் என்ற நிலைகள் எல்லா குணங்களிலும் பட மடியும் நிலைகளை அங்கே செயல்படுத்த தொடங்குகிறது. செயலாக்கங்களையும் இழக்க செய்கின்றது. இப்பொழுது நான் ஏதாவது ஒன்றை ஒருவரிடம் சொல்லிவிட்டால் போதும், அவர் என்ன நினைப்பார் என்றால், இவனிடம் நான் நல்லதைத்தான் சொன்னேன், ஆனால் நல்ல எண்ணத்தோடு இவனிடம் சொன்னது தப்பாய் போய்விட்டதே, இவன் இப்படி பேசிவிட்டானே, என்னை இப்படி நினைத்து விட்டானே என்று எனக்கு படபடபட என்று வந்து விட்டது என்று சொல்வார். அதாவது ஒரு வார்த்தையை, ஒரு வித்தியாசமான வார்த்தையை சொல்லிவிட்டால் இந்த நல்ல குணத்தில் உள்ளவர்கள், நான் நல்ல எண்ணத்தில் தான் சொன்னேன், அவன் இப்படி நினைத்து விட்டான், என்னை இப்படி தவறாக சொல்லுகின்றான், எல்லாவற்றையுமே தப்பு என்று சொல்கிறேன் என்று எனக்கு தாங்க முடியவில்லை, எனக்கு படபட என்று வருகிறது என்று சொல்வார்கள். அப்பொழுது அந்த நல்ல குணம் அவருக்குள் இருப்பது என்ன செய்கின்றது? மடியும் தருணம் வருகின்றது. ஐயோ இப்படி சொல்லிவிட்டாரே, அடுத்து என்ன சொல்வாரோ, ஏது செய்வாரோ, இப்படி ஆகிவிட்டால் நாம் என்ன ஆவோம், இனி நம்மால் அங்கே ஒன்றும் செய்ய முடியாதல்லவா என்றெல்லாம் இந்த உணர்ச்சிகள் அதிகரிக்கப்படும் போது அது மடிகின்றது. நல்ல குணங்களை அப்பொழுது காண முடிகின்றதா? நல்லதைத்தான் எண்ணினோம், நல்லதைத்தான் சொன்னோம், ஆனால் ஒரு சொல் மாறும் பொழுது அந்த நல்ல குணம், நல்ல எண்ணம், நல்ல இயக்கங்கள் முழுவதுமாகவே மறைந்து விடுகின்றது. அதுதான் நல்ல குணங்கள் மடியக்கூடிய இந்த நிலையைத்தான் மரண பயம். இந்த மரண பயத்தை அப்பொழுதுதான் அது ஊட்டுகின்றது. அதுவே மனிதனை, நம்மை, நம்முடைய செயலாக்கங்களை மரணமடைய செய்யும் நிலைகளுக்கு உருவாக்கி விடுகின்றது. இதை இவ்வாறு தெளிவாக்கி வைத்து இந்த உண்மைகளை நாம் உணர்ந்து கொண்டால், நாம் சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட எண்ணங்கள், உணர்வுகள், இந்த உடலுக்குள் பல கோடி உணர்வுகளாக 1008 குணங்கள் பல கலவைகளாக விளைந்தது ஒன்றுக்கொன்று பகமையாகும் பொழுதுதான் இத்தகைய உணர்ச்சிகளை, இத்தகைய எண்ணங்களை, இத்தகைய செயலாக்கங்களை நமக்கு கொண்டு வருகிறது என்பதை உணர்ந்து கொண்டால், எந்த உணர்ச்சியில், எந்த குணத்தின் அடிப்படையில் அந்த நல்ல குணங்கள் இது போன்ற பயம் கலந்த நிலைகள் வருகின்றதோ அந்த நேரத்திலே, அது போன்ற நேரங்களில் எல்லாம் ஈஸ்வரா ஈஸ்வரா என்று புருவ மத்தியிலே உயிரை வேண்டி அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா, அந்த மகரிஷின் அருள் சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் ஈஸ்வரா என்று
அந்த வீரியமான எண்ணத்தை, வலுவான எண்ணத்தை, தைரியமான எண்ணத்தை, மன உறுதி கொண்டு அந்த மகிழ்ச்சியோட அணுசக்தியை எடுத்து இந்த உடலை உருவாக்கிய நல்ல அணுக்களுக்கு இறை ஊட்டச்சக்தியாக அதை ஒவ்வொரு நொடி பொழுதும் கொடுக்க வேண்டும். நம் ஆன்மாவை, நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்களை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் மரண பயத்தை வெல்லக்கூடிய மார்க்கம் என்று குருநாதர் இதை சுட்டிக்காட்டி, ஆகவே நாம் அனைவருமே மகிழ்ந்து வாழ வேண்டும், என்றுமே உயிரான ஈஸ்வருடன் ஒன்றி அழியாத நிலைகள் பெற்று ஒளி சரீரம் பெற வேண்டும் என்ற நிலையில், அந்த நோக்கத்திலே நாம் இந்த அடிப்படையிலே நமக்குள் இயங்கக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள், அதனால் விளைந்த அணுக்கள், அந்த அணுக்கள் ஒன்று கொண்டு செயல்படக்கூடிய நிலைகள், அதனால் உள்ளுக்குள் ஏற்படக்கூடிய போராட்டங்கள், இந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டால் நம்முடைய எல்லை மரணம் அல்ல. நம்முடைய எல்லை மரணம் அல்ல. நாம் ஒளிநிலை பெறுவதுதான் நம்முடைய எல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்தி, உறுதிப்படுத்தி, அதை மன வலு கொண்டு, நம்முடைய வலுவான எண்ணத்தை கொண்டு உடலுக்குள் இயங்கக்கூடிய நுண்ணிய நிலைகள் அணுவுக்குள் அணுவாக ஞானிகள் மகரிஷியில் கண்டுள்ள பேருண்மைகளை உணர்ந்து, ஒரு அணுவினுடைய அழிவு அல்லது அதனுடைய செயலாக்கங்கள் இழப்பதுதான் நமக்குள் இந்த மரண பயமாக வருகிறது என்பதை உணர்ந்து, அதற்கு அந்த ஞானிகள் உணர்வை ஊட்டச்சக்தியாக கொடுத்தோம் என்றால், நாம் எதிர்நோக்குவது மரணம் அல்ல, நாம் உருவாக்கக்கூடிய ஒளி சரீரம் என்பதை உணர்ந்து, உருவாக்கும் சக்தியை, உருவாக்க வேண்டியதை, உருப்பெற வேண்டியதை எண்ணி நாம் இந்த தியானத்தை மேற்கொள்ள, அந்த மகிழ்ச்சி சக்தியை நமக்குள் பெற, அந்த மகிழ்ச்சி சக்தியை நமக்குள் வளர்க்க, நாம் அதுவாக ஆக அந்த சந்தர்ப்பம் ஏதுவாகும் என்று மரண பயத்தை நமக்குள் இருந்து அகற்றி, மரணத்தை வென்ற மகா ஞானிகளுடைய உணர்வை நுகர்ந்து ஒளி சரீரமாக நாம் பெறுவதற்குண்டான மார்க்கங்களை நமது ஞான குரு இதில் மிகவும் தெளிவாக வழிகாட்டுகின்றார்.